அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோ இளங்கோ. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கார் இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, அவர் என்னைக்கு கொடி ஏற்றினாரோ அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் அவரை பற்றின பேச்சுகளே அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஓவர் பில்டப்பாக இருக்குது. அது உண்மையாகவே அப்படி தான் இருக்கா, கள நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் தான் ஒரு சில பேர்கிட்ட போயிட்டு பேட்டி எடுத்தேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி இதில் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு உறவுகள் வந்து இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருல்ல, ஜெயிப்பார மாட்டாரா? ஜெயிப்பார். எதனால் சொல்கிறீங்க? அவரு இருக்க ஹீரோ நடிச்சிருக்கிறாரு. மக்களை இது இருக்குதுல்ல, ரசிகர் மன்றம் இருக்குது. அதனால அவர் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அவர் ஜெயிப்பாரா? அதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்? அவர் இப்போ தான் சினிமா ஃபீல்ட்லேருந்து சினிமா ஃபீல்ட்லேயே ரொம்ப வருஷம் கிடையாது. இப்போ தானே இதுவானார், ஃபேமஸ் ஆனார். அவர் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. இதை விட ரொம்ப ஃபேமஸான விஜயகாந்த் இருந்தார், அவரே கட்சிக்கு வந்தார். அவராலே ஜெயிக்க முடியல. இவர் எப்படி வருவார்? நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. உண்மையாலுமே தெரியாது சார். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். ஏங்க எல்லாரும் கட்சி தாங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க, எப்படிங்க ஜெயிப்பாரு? இவரு புதுசா ஆரம்பிச்சா ஜெயிச்சிருவாரா? இல்லைங்க, எல்லாரும் கட்சி தான் ஆரம்பிச்சிட்டா என்னத்துங்க? எல்லாம் நடிகர்லாம் அவர் நடிகர் வியாபாரம் பண்ண வேண்டியது தானே, அந்த வேலையை பார்க்க வேண்டியது. இந்த வேலையை எதுக்கு பார்க்குறாரு? அவர் ஜெயிப்பாரான்னு தெரியாது, ஆனால் அதுக்கு வாய்ப்பு கம்மி தான், அதிகம்லாம் கிடையாது. ஏன்னா அவர் சினிமாவில் இருந்துட்டு வந்தவருன்றதோட மக்களுக்கு தளபதின்ற மாரி இருக்கிறப்ப ஃபேமஸ் அவர் நிறைய இருக்கார். அதில் ஜெயிப்பாரான்றது மக்களை தான் முடிவெடுக்கணும். விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, தெரியுமா? தெரியாது. சாம்பார் ஆப்பு எனக்கு. ஆமாமா. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா? ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார்ண்ணா. கண்டிப்பாக ஜெயிப்பார்ண்ணா. எதனால் சொல்கிறீங்க? அவர் கொஞ்சம் நல்லதாக செய்கிறாரு. நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க அவர் நல்லது செஞ்சு? கேரளாக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் உதவி பண்ணிக்கிறாரு. எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு. அரசியல் வந்துக்கிறாரு, தெரியுமா உங்களுக்கு? விஜயே தெரியாது. எனக்கே என்ன யாருன்னு தெரியாது. என்ன போய் கேட்குறீங்க? நானே கடை திறக்கலன்னு சொல்லியிருக்கேன். நிறைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல. ஒரு நாள் மட்டும்தான் ரசிகர்கள். அந்த படம் முழுவதுமா ரசிகர்கள் வந்து டெய்லி வந்து பார்க்குறான். அவங்க ஓட்டு போட்டாலே ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்களே. அதெல்லாம் ஒன்றும் வர முடியாதுங்க. அதோட அந்த கூட்டணியில் நான் தமிழர் கட்சி இருக்கு, அவர் அப்படி தான் கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சிடலாம். சினிமா நடிகர் இந்த மாதிரி எவனும் ஜெயிக்கவும் முடியாது, வரவும் முடியாது. விஜய் ஜெயிக்கிறது ஜெயிக்காது மக்கள் கையில் இருக்குது. மக்கள் தீர்ப்பு கொடுத்தா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.